டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நமக்கு முக்கியமானது உணவு, மருந்து எல்லாத்தையும் விட முடிதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க. எல்லா பக்கமும் பேசிக்கிறாங்க. எனக்கு முடி இல்லை, முடி கொட்டுது, சுத்தமா முடி வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு மெயினான இது பாருங்களேன். முடி எதனால நமக்கு வர மாட்டேங்குதுன்ட்டு. முடி எல்லாருமே நைட்ல ரொம்ப அதிக நேரம் முழிக்கிறோம், தூக்கம் கம்மி, உடம்ப சூடாக்கிக்கிறோம். அதனாலதான் முடி ஃபர்ஸ்ட் முதல். அடுத்து ரெண்டாவது என்ன செய்றீங்கன்னா, ஷாம்பு போடுறீங்க. எல்லாரும் ஷாம்பு தான், யாருமே சேக்கா போடுறது இல்லை. அதாவது அரப்புன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் செஞ்சோம்னா தான் நமக்கு முடி பாதுகாக்கும். உடம்பு குளிர்ச்சி ஆகும்போதுதான் முடி நல்லா வளரும். எல்லாரும் சூடா இருக்கு உடம்பு அப்படின்ட்டு சொல்லுவீங்க தவிர அதை எதுவும் செய்யறது இல்லை. அதே மாதிரி நிறைய தண்ணியில குளிக்கணும். தண்ணியை கொஞ்சமா ஊத்திட்டு போயிடுறது, அது தப்பு. 2 நேரம் குளிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் முடி. பாத்தீங்கன்னா நல்லா தூங்குறவங்களுக்கும் அதே மாதிரி உடம்பு குளிர்ச்சி அடையும், முடி நல்லா இருக்கும். முடி இல்லாதவங்களுக்கு காரணம் இடையில தான் கொட்டும். முடின்றது நல்லா இருக்கும், இடையில கொட்டுறது தான் நம்ம சொல்றோம் திருப்பி வளர மாட்டேங்குது. காரணம் சரியான சத்து இல்லை, நம்ம சாப்பிட்றது இல்லை, அதனால முடி கொட்டுது. முடிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். மெயினா கொடுக்கறது உள்ள சாப்பிடணும். உள்ள சாப்பிட்றது தான் வெளியே வரும். வெளியே மட்டும் நம்ம என்ன பண்றோம், ஷாம்பு போட்டுக்கிறோம், இந்த எண்ணெயை தடவுமா அந்த எண்ணெயை தடவுமான்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. உள்ள என்னென்ன நம்ம இன்கிரீடியன்ட் எடுக்கிறோமோ அதை பொறுத்தான் முடி வளரும். முடிக்க வேண்டியத முக்கியமான உணவுகள் சொல்றேன், கேளுங்க. நெல்லிக்காய், மெயினா நெல்லிக்காய், கருவேப்பிள்ளை. நெல்லிக்காய், கருவேப்பிள்ளை இதெல்லாம் ரெகுலர் எடுக்கும்போது நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கிறது இல்லை, மென்று சாப்பிடணும். அதே போல கருவேப்பிள்ளை துவையில அரைச்சி சாப்பிடலாம். 3வது உளுந்து, கருப்பு உளுந்து மெயினா எடுத்துக்கணும். குளிர்ச்சியானது அது. ஏதோ கஞ்சியோ அல்லது இட்லியா, வெறும் அரிசி இல்லாம, இல்லாட்டி களி, இது மாதிரி சாப்பிடும்போது நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். முடிக்கு உள்ளதான் இப்ப நான் சொல்றேன். அந்த மருதணி இதெல்லாம் வெளியே போடுறது, உள்ள சாப்பிட்றது தான் இந்த மெயினானது. பழங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நிறைய பழங்கள் எடுக்கிறோமோ அதுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனா பழங்கள்ல நீங்க சொல்லுவீங்க, சுகர் பேஷண்ட், எனக்கு சுகரு, அதனால நான் பழம் எடுக்க மாட்டேன்னா, அதுக்கு தகுந்த பழம் எடுங்க. அவகோடா இருக்குது, இன்னொன்னு கொய்யா பழம் எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா இதுவும், மலச்சிக்கல் இருந்தாலும் முடி கொட்டும். அது மெயினானது. உடம்புல சூடாகி மலச்சிக்கல் உண்டாகும். மலச்சிக்கல் உள்ள எல்லாருக்குமே முடி இருக்காது. முடி கொட்டுறதுக்கு காரணமே மலச்சிக்கல். மெயினா என்ன சொல்றீங்கன்னா, மழை நான் போயிட்டுன்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் கிடையாது. கீரைகள் பச்சை கீரைகள் என்ன வேணா எடுக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை மெயினானது. பொன்னாங்கண்ணினா முடி வளரும், கண்ணுக்கு நல்லது, முடி நிறைய வளரும் பொன்னாங்கண்ணி. இதே போல ஹில் ஸ்டேஷன்ல இருக்கவங்களுக்கு நிறைய முடி வருதுன்னு சொல்றீங்க. முடி இருக்கு, அவங்க குளிர்ச்சியில இருக்காங்க. இன்னொன்னு இயற்கையான பழங்கள், காய்கறிகள் கிடைக்குது. அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு முடி கிடைக்கும். முடி இல்லைன்னு வளரலன்னு சொல்றதெல்லாம் தப்பு. நம்ம உள்ள என்ன இன்கிரீடியன்ட் எடுக்கிறோம் அதான் மெயின். என்னென்ன உணவு சாப்பிட்றோம் ஃபர்ஸ்ட், அதுதான். போய் ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு சாப்பிட்டு எனக்கு முடி வளரல அப்படின்றது தவறானது. தலையில அதே போல எண்ணெய் தடவுறது இல்லை இப்ப யாருமே. ஏதோ ஒரு எண்ணெய், நல்லெண்ணெயோ எதையாவது ஒன்றும் தேய்க்கணும், தேங்காய் எண்ணெயோ சும்மா. ஆனா எல்லாம் நைட்ல தான் தேய்க்கிறாங்க, இப்ப பகல்ல தேய்க்கிறது இல்லை. காலை வேளையில் தான் இது அதிகம் தேய்க்கணும். இரவு தூங்கும்போது தேய்க்கக்கூடாது. ஆயில் தேய்ச்சிட்டு வாங்க. உங்களுக்கு முடி நல்லா வளர்றதுக்கு உணவு தான் மெயின். உணவு உள்ள சாப்பிட்ற உணவு சத்தானது சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு வேணும். முடி கொட்டாது, நல்லா இருக்கும். உடம்ப குளிர்ச்சியா வைங்க. குளிர்ச்சியா அதே போல ஒரே ஒரு ஃபைல்ஸ் பேஷண்ட்டுக்கு முடி கொட்டும், அதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டமே. அந்த சிம்டத்தை எதனால வருதுன்னா, மோஷன் பிரச்சனை. இதை தெரிஞ்சுக்கங்க. மோஷன் எல்லாருக்கும் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே முடி இருக்கும். வெந்தயம் இதெல்லாம் மெயினானது. வெந்தயம் கண்டிப்பா சாப்பிடணும். வெந்தயம் ஏதோ ஒரு வகையில, வெந்தய களியோ அல்லது நீங்க போடுற இதுல வெந்தயம் சேர்த்து குழம்புல நிறைய சேர்க்கலாம். இது மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும். முடியை பத்தி நான் திரும்ப சொல்றேன். முடிக்கு உங்களுக்கு உணவு உள்ள சாப்பிட்றது தான் மெயின். உணவு சாப்பிட்டு முடியை வளங்க, அனைத்து நல்லா இருப்பீங்க. முடியும் வளர்ந்துரும், நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம். நன்றி.